சிம்பிளான சாக்லேட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சொல்லப்போனால் ஒரு ஈஸியான ஹோம்மேட் சாக்லேட்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப 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 சிம்பிளான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சொதன்னு இருக்காது. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மில்க் பவுடர் எடுத்துக்கணும். அது வந்து அரைக்கப்படுத்திக்கலாம். கொக்கோ பவுடர் 1/4 கப், சாக்லேட் சிப்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு 1/2 கப் சர்க்கரையும் 1/3 கப் தண்ணியை ஊற்றணும். அதாவது என்ன 1/3 கப் அப்படின்னா ஒரு 80 ml தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும். நம்ம இப்படி தொட்டு பார்த்தோன்னா 2 கை கடையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மில்க் பவுடரையும் கொக்கோ பவுடர், நெய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டானது. மில்க் பவுடர், கொக்கோ பவுடர், நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதை போட்டுட்டு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா பாலெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம இப்படி கலந்துக்கிட்டே வரும்போது இடையில நெய் விடணும். ஸோ உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒரு 6 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். பட் நான் வந்து குறைவாக தான் விட்டுருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த ஸ்டேஜில் கட்டியெல்லாம் போய் சுருண்டு வரும். இது குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக எடுத்து ஒரு பிளேட் மேலே போட்டோ நீங்கள் அப்படியே வந்து இது மாதிரி ஒரு சின்ன பவுல் மேலே போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம், இதனோட பதம் பார்க்கலாம். இது அப்படியே நல்லா வந்து ஒட்டாத உருண்டையாக வரும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இது அப்படியே உருட்டலாம். கையில் ஒட்டாது, அது இல்லாமல் தனியாக போகாது, பிரிஞ்சு போகாது. இது மாதிரி அப்படியே சாஃப்டான பால் மாதிரி கையில் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பதம். இதுதான் எல்லாத்துக்குமே, மைசூர் பாக் முதல் கொண்டு பர்ஃபிக்கு, கட்லிக்கு எல்லாத்துக்குமே இதே பதம் தான். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி பர்ஃபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். இப்போ நம்ம எடுத்து அப்படியே வந்து நம்ம ஒரு ட்ரேயில் போட்டுடலாம். இதில் நெய் பிடிக்காதவங்க பட்டர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். அதாவது கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில். இது பாருங்கள் பேனில் ஒட்டாமல் அப்படியே சாஃப்டாக வந்துருச்சு. இது வந்து ட்ரேயில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் மேலே தூவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் 30 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். அதாவது 30 நிமிஷத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதம் முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேபி ஒரு 1 or 2 hours ஆகலாம், அவ்வளோதான். பட் செட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். அதே மாதிரி நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் தூவியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட வந்து வால்நட் இருந்துச்சுன்னா அதை ரோஸ்ட் பண்ணி தூவுங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எது வேணாலும் நீங்கள் தூவலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். நான் இதை வந்து 1 மணி நேரம் அப்படியே விட போகிறேன். ஸோ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட் ட்ரேப்பில் போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம பேன் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது, அதில் இருக்கிற மெட்டல் வந்து நமக்கு அந்த பர்ஃபிக்குள்ளெல்லாம் போயிடாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த பட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் தடவிட்டு கூட பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே கையில் எடுத்தோன்னே அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ பர்ஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், உடையிற மாதிரி இருக்கணும், சொதன்னு இருக்கக்கூடாது எப்போவுமே பர்ஃபி. அப்படி நீங்கள் சொதன்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிடணும், இல்லைனா அது கெட்டு போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 2 வீக்ஸ் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் சாக்லேட் வாங்கி கொடுக்குறத விட இது நம்ம வீட்லேயே செய்யும்போது இது பர்ஃபின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ஸ்ட்ரீம்டு சேனலை பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது,
ஸோ அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1800-900 ரெசிபீஸ். அதுக்கப்புறமா வந்து வெப்சைட் வந்து வச்சுருக்கோம், southindianfoods.in சொல்லிட்டு. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்குது.